மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த பொட்டல் காட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே விவசாயம் செஞ்சு இதுக்கு முன்னாடி இது சோளம் போட்டிருந்தாங்க. சோளம் போட்டு அறுவடை செஞ்சு ஒரு 5-6 மாதம் ஆகிட்டு, அந்த அறுவடை செஞ்ச இடங்களில் முளைக்கும் திறன் உள்ளது தான் மிதுக்கன்காய். அதாவது சுக்கன்காயின்னு ஒவ்வொரு ஏரியாவில் சுக்கன்காயின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடங்களில் மிதுக்கன்காயின்னு சொல்லுவாங்க. அந்த மிதுக்கன் செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி அறுவடை செஞ்ச இடங்களில் தான் அது இருக்கும். இங்கே பாருங்கள், இது வத்தல் போட்டு சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நம்ம சுண்டா வத்தல் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மோர் வத்தல் சாப்பிட்ற மாதிரி இது மோரில் போட்டு ஊற வச்சு, உப்பு போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு இந்த காயை சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வயிற்று புண்கள் ஆற்றும். காய் இன்னும் பிடிக்கலை, சின்ன காய் ஒன்றே ஒன்று. இன்ன வரைக்கும் தேடினால செடிகளாகத்தான் இருக்குது. ஏதோ இதில் தான் 2-3 காய் இருக்குது. அதுதான் உங்களுக்கு காட்டுவோன்ட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? அதையும் பறிக்கிறதுக்கு மனசு பிடிக்கலை. இதில் பூரா விதை சொல்லப்போனால் எப்படி இருக்குன்னா, குட்டி வெள்ளரிக்காய் பார்த்த மாதிரி இருக்கும். வெள்ளரிக்காய் நிகழமாக இருக்கும். இது பூசணிக்காய் வடியில் உருண்டையாக இருக்கும். இதான் மிதுக்கன்காய். இதை மோர் வத்தல் மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது நிறைய செடிகள் இருக்குது, ஆனால் அதில் ஒன்றில் காய் இல்லை. ஏன்னா காய் இருக்கிற செடி இந்த ஒன்று தான் இருக்குது. பூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பிஞ்சிக்கு பூ விட்ட மாதிரி அது பெரிய பூவாக இருக்கும், இது சின்ன பூவாக இருக்கும். மஞ்சள் கலரில் இந்த மாதிரி 5 இதழ்கள் கொண்ட ஒரு பூவாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அடையாளம் இப்படி தான் சொறி சொறியாக இருக்கும். அந்த இலையை தொட்டோம்னா சொறி சொறியாக இருக்கும். அப்படியே இன்னும் சொரசொரப்போடு இருக்கும். இந்த பின்னாடியும் பாருங்கள், சொரசொரப்பு மிகுந்து போய் தான் இருக்கும். இதுதான் மிதுக்கன் செடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுல நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படித்தான் இருக்குங்கிறத பார்த்துட்டேன் அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாய்.